தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 5/5/2015 செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் மதியம் 12 மணி வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றித்தான். பொதுவாக வள்ளுவர் எழுதியிருக்கின்றார், மருந்தென வேண்டாவாம் யாக்கை என்று ஒரு குறள். இந்த உடலுக்கு மருந்து வேண்டாம், நாம் சாப்பிடுகின்ற ஆகாரமே சரியாக உட்கொண்டால் போதும் என்ற கருத்திலே எழுதியிருப்பார். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் என்று ஒரு பாடல் வரும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றெல்லாம் திருமூலர் சொல்லுவார். இந்த உடல் நலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படியெல்லாம் சாப்பாட்டு முறையை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்றைக்கு உணவு பழக்க வழக்கங்கள் மிகவும் மாறி இருக்கின்றன. ஃபாஸ்ட் ஃபுட் என்றெல்லாம் வந்துவிட்டன. பலவிதமான எண்ணெய்களெல்லாம் அதிகமாக சேர்க்கின்றார்கள். ஆகையினாலே தான் உணவு பழக்கத்துக்கென்றே ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடலையும் அந்த பொருளையும் நீங்கள் கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் உடல்நலமும் சீராகும், உள்ளமும் சீராக அமையும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கருத்தை இன்றைக்கு உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். காலை இரவு இரு நேரம் கனிவாய் நீரை அருந்துங்கள். காலையிலே எழுந்தவுடனே தண்ணீர் அருந்த வேண்டுமா? அதேபோல் இரவும் அதிகமாக தண்ணீர் அருந்தினால் இந்த இருதயத்திற்கு நல்லது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்றது. ஆகையினாலே காலை இரவு இரு நேரம் கனிவாய் நீரை அருந்துங்கள். வேலை தவறி உண்ணாமல் வேண்டும் நேரம் உண்ணுங்கள். நம்ம சாப்பிட வேண்டிய நேரத்திலே சாப்பிட வேண்டும். காலையிலே 9 மணிக்கு காலை டிஃபன் என்று சொன்னால் 9க்கு சாப்பிட வேண்டும். மதியம் 1 மணிக்கு மதிய உணவு என்றால் அதிலே சாப்பிட வேண்டும். அந்த வேலை தவறி உண்பதனாலே குடல் உறிஞ்சிகளெல்லாம் அவைகள் சிரமப்படுகின்றன என்று சொல்கின்றார்கள். இரவில் தயிரும் கீரையையும் எந்த நாளும் தொட வேண்டாம். இரவு நேரத்திலே தயிர் கீரை ஆகியவற்றை தொடக்கூடாதாம். தொடக்கூடாது என்றால் சாப்பிடக்கூடாது என்று பொருள். நிறைய சர்க்கரை தவிருங்கள், நீண்ட காலம் வாழ்ந்திடலாம். சர்க்கரை இனிப்பு இருக்கிறதே, அதை அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அப்படி சேர்த்துக்கொண்டால் சுகர் வந்துவிடுகிறது. எனவே தான் காப்பி சாப்பிட்டாலும் பால் சாப்பிட்டாலும் அதிலே சர்க்கரையை குறைவாக போட வேண்டுமாம். காப்பியும் அதிகம் குடிக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கின்றார்கள். காப்பி குடித்து பழகாதீர், கனிந்த நீராகாரத்தை சாப்பிடும் பழக்கம் வாய்த்தாலே சகல நோயும் குணமாகும் என்பார்கள். பொதுவாக ஆற்று நீர் பித்தம் போக்கும், அருவி நீர் வாதம் போக்கும், சோற்று நீர் இரண்டும் போக்கும் என்று நான் முன்பே ஒரு முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகினாலே அந்த சோற்று நீர் இருக்கிறதே, அந்த நீராகாரத்தை நீங்கள் சாப்பிட்டால் உடல்நலம் சீராகும் என்கிறார்கள். அதேபோல் காய்கறி பழங்கள் சேருங்கள். காணும் எண்ணெய் குறையுங்கள். எண்ணெயை குறைத்து உண்ண வேண்டுமாம். அதே நேரத்தில் வாயு பொருளை விலக்குங்கள், வாசனை பொருளையும் அகற்றுங்கள். கொதித்த நீரை பருகுங்கள், கூடுதல் சுக்கு சேருங்கள். நீரை கொதிக்க வைத்து தான் சாப்பிட வேண்டுமாம். பதார்த்த குண சிந்தாமணியிலே ஒரு அழகான பாடல், நீர் கருக்கி நெய்யுருக்கி மோர் பெருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி என்று ஒரு பாடல். இப்படி உண்பவர்களுடைய பெயரை சொன்னாலே நோய் அகன்று ஓடிவிடுமாம். நீரை கருக்கி என்றால் நீரை சுட வைத்து சாப்பிட வேண்டும். நெய்யை உருக்கி சாப்பிட வேண்டும். நெய்யை கொஞ்சம் உருக்கித்தான் ஊற்றிக்கொள்ள வேண்டும். மோரை பெருக்கி உண்ண வேண்டுமாம். மோரை கொஞ்சம் தண்ணீர் கலந்து தண்ணீர் மோராகத்தான் சாப்பிட வேண்டுமாம். இப்படியெல்லாம் சாப்பிட வேண்டும் என்றுதான் கொதித்த நீரை பருகுங்கள், கூடுதல் சுக்கு சேருங்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பது ஒரு பழமொழி. சுக்குத்தான் இந்த நம்முடைய ஜீரண சக்தியை உருவாக்குகின்றது. ஆகையினாலே கூடுதல் சுக்கு சேருங்கள். விதித்த விதியை மாற்றிடலாம். இதன் மூலமாக உங்கள் விதியை கூட மாற்றிடலாம். விளையாட்டல்ல, இது உண்மை என்பது ஒரு அழகான பாடல். இந்த பாடலுடைய கருத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே நாம் அதிகமாக தண்ணீர் அருந்த வேண்டும். வேலை தவறி உண்ணக்கூடாது. உணவிலே சுக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும். காப்பியை குறைவாக சாப்பிட வேண்டும். காய்கறி பழங்களையெல்லாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் நாம் உணவு பழக்க வழக்கத்தை வைத்து கொண்டால் இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பதற்கு ஏற்ப நம்முடைய உடம்பே ஒரு ஆலயம். உன்னுடம்பு ஆலயமாம், உள்ளம் பெருங்கோயில் என்பது போல இந்த ஆலயமாக விளங்குகின்ற உடம்பை நாம் காப்பாற்ற இயலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வழிபாட்டிலே கவனம் செலுத்தி வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள வேண்டிய நாள் இன்றைக்கு. வளர்ச்சியிலே கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படும். காரணம் சந்திராஷ்டமம்.
சந்திரன் 8லே சஞ்சரிக்கின்ற பொழுது நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும், குடும்ப சுமையும் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். தொழிலிலே கவனம் செலுத்துகின்ற பொழுது சில ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும். நண்பர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் கூட மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். எனவே தான் சந்திராஷ்டமம் என்று சொன்னால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் என்று பொருள். இன்றைக்கு அந்த நிலை இருப்பதனாலே வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள், வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள். ரிஷபராசினியர்களே, ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உறுதுணை புரிகின்ற நாள். உள்ளம் மகிழும் சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றார். அதே நேரத்தில் தனாதிபதியாக விளங்கும் புதன் உங்கள் ராசியில் பரிவர்த்தனை. தனாதிபதி பரிவர்த்தனை என்று சொன்னாலே பணப்புழக்கம் அதிகரிக்கும், வீட்டு தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிவிடும். நீங்கள் எதை வாங்க நினைத்தீர்களோ அதை வாங்கி மகிழ்வீர்கள். விலையுந்த பொருட்களும் வீடு வந்து சேரலாம். செவ்வாய் பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே விரயங்கள் கூடுதலாக இருக்குமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வீடு வாங்க, இடம் வாங்க, சொத்துக்கள் வாங்க எடுத்த முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஒரு வழியாக ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடந்தது என்று நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். செவ்வாய் பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதால் சகோதர வர்க்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது தான் நல்லது. விட்டு கொடுத்து சென்றால் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். மிதுனராசினியர்களே, கடன் சுமை குறைந்து கவலைகள் தீருகின்ற நாள். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடப் போகின்றது. உங்கள் ராசிநாதன் புதன் 12இல் மறைந்திருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். எனவே பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் தீரும். 2ஆம் இடத்திலே குரு. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத மங்கள நிகழ்வுகள் இப்பொழுது நடைபெறப் போகின்றன. நாளிலே ராகு இருப்பதால் தாய்வழி ஆதரவு கொஞ்சம் குறையலாம். கேது பலம் நன்றாக இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திலே கேது. 10இல் கேது இருந்தால் பலரையும் கட்டிமைப்பான் என்பார்கள். எனவே புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகின்றது. கடகராசினியர்களே, சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்கின்ற நாள். செயல்பாடுகளிலே நீங்கள் அதிக தீவிரம் காட்ட வேண்டாம். உங்கள் ராசிநாதன் சந்திரன் 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். குருவினுடைய பரிபூர்ண பார்வை பதிகிறது. குருச்சந்திர யோகம் என்று இருப்பதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். எதை செய்தாலும் இதுவரை நீங்கள் யோசித்து செய்திருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் யோசிக்காமல் செய்தால் கூட அந்த காரியம் வெற்றி பெறும். விரயங்கள் ஏற்பட போகிறது என்று கவலைப்பட வேண்டாம். விரயத்திற்கு முன்னதாக உங்களுக்கு வரவு வந்து சேரும். குழந்தைகளாலும் உதிரி வருமானங்கள் உண்டு. குழந்தைகளால் பெருமைப்படத்தக்க ஒரு சம்பவம் இன்றைக்கு நடைபெறப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவே கருதலாம். சிம்மராசினியர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். நேற்று வரை கரைந்த சேமிப்புகளை இன்றைக்கு ஈடுகட்டும் விதத்தில் தொழில் முயற்சியிலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். அஷ்டமாதிபதியான குரு 12இல் இருப்பதால் விபரீத ராஜயோகம் செயல்படப் போகிறது. எனவே திட்டமிடாமல் செய்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள். கன்னிராசினியர்களே, சந்திரன் இன்றைக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். ராகு பலத்தால் யோகங்கள் வந்து சேரும். சலசலப்பும் கலகலப்பும் கூட மாறி மாறி வரலாம். 10இலே சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பெருமை உண்டு. புதிய தொழிற்தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். நூதன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3, 8க்கு அதிபதியான செவ்வாய்க்குரிய கிழமை. எனவே முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். உடன்பிறப்புகளை நீங்களும் கொஞ்சம் அனுசரித்துத்தான் செல்ல வேண்டும். வாங்கிய இடத்தை விற்கிறோமே என்ற கவலை ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். இருந்தாலும் மீண்டும் நீங்கள் சொத்து வாங்குகிற வாய்ப்பு உங்கள் ராசிக்கு வரும். ஜென்ம ராகு 7இலே கேது என்பதால் ஏற்ற இறக்கம் வாய்ந்ததுதான் உங்கள் வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்களே, வீடு மாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலே விருப்பங்கள் கூடும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தில், 8ஆம் இடத்திலே புதன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். புத சுக்கிர பரிவர்த்தனையால் பொருளாதார நிலை உயரும். போற்றுகிற அளவுக்கு செல்வாக்கும் வந்து சேரும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். 2ஆம் இடத்திலே சனி இருப்பதால், அதுவும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள்.
என்ன இருந்தாலும் 8லே செவ்வாய். எனவே ஆரோக்கிய தொல்லைக்காக நீங்கள் ஒரு சிறு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாகலாம். அறிகுறிகள் தோன்றுகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதுதான் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, சஞ்சலங்கள் தீர சனி பகவானை வழிபட வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள இயலும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலே லாபம் கிடைக்கலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் என்று இதை செய்வோமா அதை செய்வோமா என்று மதிய நேரத்திலே நீங்கள் சிந்திப்பீர்கள். 6ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். ஊர் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். தனுசு ராசி நேயர்களே, மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றார்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். விரயச்சனியின் ஆதிக்கம். அதே நேரத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வதும் நல்லது. 6ஆம் இடத்திலே செவ்வாய். விரையாதிபதியாக விளங்கும் செவ்வாய் 6ஆம் இடத்தில் செஞ்சிருக்கின்றார். 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். 6, 8, 12க்கு அதிபதிகள். 6, 8, 12இல் தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று வர்ணிப்பார்கள். இப்பொழுது 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்ப்பதால் நீங்கள் திட்டமிடாமல் செய்த சில காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சொத்துக்களாலும் உங்களுக்கு லாபம் உண்டு. சொந்தங்கள் போற்றும் அளவுக்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். முருகன் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். வரவு திருப்தி தரும். வாய்ப்புகள் வாயில் தேடி வந்து சேரும். அதே நேரத்தில் 3லே கேது. முன்னேற்ற தடை உங்கள் சகோதரர்களால் ஏற்படலாம். எனவே அருகில் இருக்கும் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் நாள். விஐபிக்களின் ஒத்துழைப்பு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவோடு நீங்கள் நல்ல காரியம் பலவற்றையும் சாதித்துக் கொள்வீர்கள். இல்லம் கட்ட வேண்டும் அல்லது வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கலாம். மீனராசி நேயர்களே, பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும் நாள். பண நெருக்கடி அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிக்கரமீட்டுவார்களா என்பது சந்தேகம்தான். 2லே சூரியன். அரசியல்வாதிகளாலும் சில அல்லல்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். அதே நேரத்தில் புது முயற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு கணம் சிந்திப்பதுதான் நல்லது. மாலை நேரத்தில் மங்கள நிகழ்ச்சி ஒன்று இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.